ஹோமத்துல போடும் பொருட்களை நாம் ஏன் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி போடுறோம் தெரியுமா? ஸ்வாஹாங்கிறது ஒரு பெண் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மகாபாரத வன பர்வத்துல முனிவர் மார்க்கண்டேயன் பாண்டவர்கள் கிட்ட இந்த ஸ்வாஹாவை பத்தின கதையை சொல்லியிருக்காரு. ஸ்வாஹா தேவி எனும் பெண் தக்ஷ பிரஜாபதியின் மகள். அந்த பெண் அக்னி தேவனை கல்யாணம் பண்ண விரும்புறாங்க. ஒரு முறை ஒரு பெரிய வேள்வி நடக்குது. அங்கு அக்னி பகவான் வெளிப்படுறாரு. அப்ப அவர் அங்கு பார்த்த காட்சி அவர் மனதை வசீகரிக்குது. அங்கு சப்த ரிஷிகள் மற்றும் அவர்களுடைய மனைவிமார்கள் வந்திருந்தாங்க. சப்த ரிஷிகளின் மனைவிகளுடைய அழகு அக்னி தேவனின் மதியை மயங்க வைக்குது. அவர்கள் 7 பேரையும் அடைய நினைக்கிறாரு. ஆனா சடாரின்னு தன் சுய நினைவு அவருக்கு வருது. தன் தீய எண்ணத்தை நினைத்து குற்ற உணர்ச்சி வருது. ஏற்கனவே திருமணமான பெண்கள் மீது எனக்கு எப்படி காதல் வந்ததுன்னு நினைச்ச அக்னி தேவன் பெண் ஆசையை மறக்க நேரா தவம் செய்ய காட்டுக்கு போறாரு. தூரத்துல இருந்து அக்னி தேவனை பார்த்து கொண்டிருந்த ஸ்வாஹா தேவி அவர் பின்னாடியே காட்டுக்கு போறாங்க. தன் காதலன் ஆசையை நிறைவேற்ற விரும்புறாங்க ஸ்வாஹா தேவி. உடனே சப்த ரிஷிகளின் ஒவ்வொரு மனைவியாக உரு மாறி மாறி அக்னி தேவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வசிஷ்டர் மனைவி அருந்ததி போல் மாற முயற்சிக்கிறாங்க. ஆனா அருந்ததியாக மட்டும் ஸ்வாஹா தேவியால மாற முடியல. காரணம் அருந்ததி வசிஷ்டரின் மனைவி என்பதை தாண்டி அவருடைய ஒரு அங்கமாகவே இருந்த பதிவிரதை. அதனால ஸ்வாஹா தேவியால அருந்ததியாக மாற முடியல. அப்பதான் தன் விருப்பத்தை தான் சொல்லாமலேயே நிறைவேற்றிய ஸ்வாஹா தேவியின் காதலை ஏற்ற அக்னி தேவன் அப்பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார். அப்பதான் அக்னி தேவன் சொல்றாரு, எனக்குள் சமர்ப்பணம் செய்யும் எந்த பொருளையும் என் மனைவியின் பெயரை சொல்லி அர்ப்பணம் செய்தால்தான் என்னால் எந்த பொருளையும் ஏற்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்பையில இருந்துதான் யாகத்தியில் எந்த பிரசாதத்தை போட்டாலும் ஸ்வாஹான்னு சொல்லி போடுறாங்க.